Hey guys, it's me PYR Kadir. இந்தியாவோட ரயில்வே மேப்பை எடுத்து பார்க்கும்போது அது வந்து ரயில்வே ட்ராக் வந்து இந்த இந்தியாவுக்கு வந்து ஒரு நர்வஸ் சிஸ்டம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு போக்குவரத்தா வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரயில்வே அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒன்றா இருக்கு. ஆனால் வந்து இங்கே வந்து ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது அகைன் திரும்ப 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 நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு தடவை இல்லை 2 தடவை கிட்டத்தட்ட வந்து 4 தடவை வந்து ரயில்வே ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. 1999 ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அப்புறம் நம்மளால யாராலுமே மறக்க முடியாத அளவுக்கு 2023 அதாவது போன வருஷத்துல இதே மந்த்ல தான் நடந்துச்சு. ஸோ ஜூன் மாசத்துல நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான் அது. ஸோ அது ஒடிசாவில் நடந்தது. அது யாராலுமே மறக்க முடியாது. கிட்டத்தட்ட வந்து 300 பேருக்கு மேல வந்து இறந்து போயிருக்காங்க அந்த ஆக்சிடென்ட். ஸோ போன வருஷம் நடந்தது. அந்த போன வருஷத்துல யார் மேல தப்பு, எதனால ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை திருத்திருக்கலாம். ஸோ திரும்பியும் அடுத்த வருஷம், அதாவது இந்த இயர் இப்போ வந்து, அதாவது நேற்று நடந்திருக்கு. நேற்று காலைல 9 மணிக்கு வெஸ்ட் பெங்கால் நடந்துச்சு அந்த ஆக்சிடென்ட். ஸோ திரும்பியும் நடக்கிறப்போ இது யார் மேல தப்பு இருக்கு, இல்லை வந்து மிஷின்ஸ்னால தப்பா, இல்லை அங்கே உள்ள அதிகாரிகளால தப்பா, இல்லை யாருனால கவனக்குறைவு அப்படின்ட்டு பார்க்கும்போது, ஸோ அது என்ன நடந்துச்சு வெஸ்ட் பெங்காலில், எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு, யார் மேலே தப்பு, எப்படி ஆக்சிடென்ட் ஆனிச்சு, எந்தெந்த ட்ரெயின் வந்து மோதினுச்சு அப்படின்னு எல்லா கேள்விகளுமே இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். திரிபுராவில் வந்து அதர்வாலா அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. ஸோ அதர்வாலா டு சீல்டா, அதாவது வெஸ்ட் பெங்காலில் சீல்டா அப்படிங்கிற ஊர் இருக்கு. ஸோ அதர்வாலா டு சீல்டா அப்படிங்கிற 2 இடத்துக்கும் போகிற ஒரு எக்ஸ்பிரஸ் தான் வந்து கஞ்சன்ஜங்கா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஸ். ஸோ கஞ்சன்ஜங்கா அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து நீங்கள் வந்து அதிகமாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் தான் போயிருக்கு. போகிறப்போ வந்து நியூ பைஜெல்குரி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த ட்ரெயின் வந்து நின்று இருக்கு. ஸோ ஒரு ட்ரெயின் வந்து போகுதுன்னா அது வந்து ஸ்டேஷன்ல நிற்கணும், எதுக்கு இடையில வந்து நிற்கணும், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது காரணம் வந்து நான் சொல்றேன். ஸோ இது மாதிரி நிற்கும் போது என்ன நடந்திருக்குன்னா, பின்னாடி ஒரு சரக்கு, அதாவது குட்ஸ் ட்ரெயின் வந்து மோதி இருக்கு. மோதின வேகத்துக்கு 3 கம்பார்ட்மெண்ட் வந்து தடம் புரண்டு வேற இடத்துக்கு போயிட்டு விழுந்துருச்சு. அடுத்த 4வது கம்பார்ட்மெண்ட் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ரொம்பவும் பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 15 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து காயம்பட்டிருக்காங்க, ரொம்ப அடிபட்டிருக்காங்க அப்படி சொல்லலாம். இதில் ஒரு S6 அப்படிங்கிற ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பயங்கரமான சத்தத்தோட தான் இந்த ட்ரெயின் வந்து நின்றுச்சு. அப்போ நின்று அடுத்த நிமிடமே வந்து இதுமாதிரி ஆக்சிடென்ட் நடந்துச்சு. நல்ல வேளை நானும் என்னோட ஃபேமிலியோ வந்து எந்த ஒரு காயமும் இல்லாமல், எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் நாங்கள் வந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து யார் சொன்னாலும் ஒரு பொண்ணு அங்கே இந்த ட்ராவல் பண்ணவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த இடத்துல வந்து நான் இடையில நடுவில் நிற்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து என்ன நடந்திருக்கு, சிக்னல் வந்து இங்கே வந்து கட்டாக இருந்திருக்கு. ஸோ அந்த அதர்வாலா அப்படிங்கிற இதுலேருந்து சீல்டா அப்படிங்கிற ஊருக்கு வந்து இந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் போனதுன்னு சொன்னேன். ஸோ இந்த இதில் வந்து அதர்வாலாவிலேருந்து ஒரு நியூ பைஜெல்குரி அப்படிங்கிற ஊர் இருக்கு. ஸோ இதுலேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் அடுத்த ஸ்டேஷன்லேருந்து இந்த நியூ பைஜெல்குரி இந்த ஸ்டேஷனுக்கு வந்து சிக்னல்ஸ் வந்து கட்டாயிருந்திருக்கு. ஸோ சிக்னல்ஸ் வந்து கட்டானது வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டவங்க அந்த சிக்னல்ஸ் போடுற வரைக்கும் இந்த ட்ரெயினை வந்து நிப்பாட்டி வைப்போம். ஸோ அப்படின்ட்டு ஒரு இந்த இடத்த அந்த 2 இடத்துக்கும் இடையில வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஆனால் வந்து இந்த ட்ரெயின் வந்து நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சிக்னல்ஸ் அந்த பக்கத்தில் பார்க்கும்போது அந்த இது இருக்கும். ஸோ ரெட் கலர் சிக்னல்ஸ் போட்டிருப்பாங்க. அதை வந்து பார்க்காத குட்ஸ் ட்ரெயினோட டிரைவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த ரெட் சிக்னல் விழுந்ததை பார்க்காமலே வந்து ட்ரெயினை வந்து வேகத்தில் ஓட்டிட்டு போயிருக்காரு. எப்பவும் போல ஓட்டிட்டு போன வேகத்துக்கு அந்த பயணிகள்லாம், அந்த பேசஞ்சர்ஸ்லாம் இருப்பாங்களா, அந்த ட்ரெயினில் விட்ட வேகத்துக்கு 3 கம்பார்ட்மெண்ட்டுமே அந்தாண்ட தடம் புரண்டு போயிருக்கு. லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் அந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இப்படிதான் ட்ரெயின்னா, ஸோ இப்படி தலையில அப்படி அந்த இடத்துல தொங்க விட்ட மாதிரி அந்த கம்பார்ட்மெண்ட் மட்டும் இருக்கு. ஸோ எப்போ வேணாலும் இந்த கம்பார்ட்மெண்ட் அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல வந்து மீட்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் எப்போ வேணாலும் அந்த கம்பார்ட்மெண்ட் வந்து கீழே விழலாம். ஸோ இதனால கூட உயிர் சேதம் வந்து பக்கத்தில் வேடிக்கை பார்த்தாங்க வந்தவங்க மேலே கூட விழலாம். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு இதுதான் இருக்கு. இன்னொன்று என்னன்னா, இந்த ஆக்சிடெண்ட்டை வந்து கேள்விப்பட்ட உடனே அந்த வெஸ்ட் பெங்காலோட சிஎம் வந்து மம்தா பானர்ஜி, அப்புறம் வந்து ரயில்வேக்கு உள்ளவங்க அந்த அதிகாரி, அப்புறம் வந்து எல்லாருமே வந்து இரங்கல் தெரிவிக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து மம்தா பானர்ஜி வந்து ஹெலிகாப்டர்ல வழியால வந்து அந்த என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு அதை வந்து பார்க்குறாங்க. ஸோ எல்லாருமே ஆறுதல்லாம் தெரிவித்தாங்க, இரங்கல் தெரிவித்தாங்க. என்னன்னா, இந்த ஆக்சிடென்ட்ல இந்த ஒரு கோர சம்பவம் அப்படின்னு தான் சொல்லலாம்.
ஸோ இந்த ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்ல இறந்து போனவங்களுக்கு வந்து 2 லட்சம், அடிப்பட்டவங்க அதிகமாக அடிப்பட்டவங்களுக்கு வந்து 1.5 லட்சம், கொஞ்சம் அடிப்பட்டவங்களுக்கு 50,000. ஸோ இந்த அளவு தான் ஒரு மனுஷனுடைய ஒரு விலையே. இறந்து போனான்னா அவனுக்கு வந்து 2 லட்சம் தான், அதுக்கு மேலெலாம் விலையெல்லாம் கிடையாது. இப்படி இருக்குது, இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து தன்னுடைய எக்ஸ் பதிவில் வந்து நம்மளுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, அப்புறம் வந்து நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள், இவங்க எல்லாமே வந்து நான் வந்து இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று என்னன்னா, இதுல என்ன ஒரு தப்பு அப்படின்னு பார்த்தா, கவாச் அப்படிங்கிற தொழில்நுட்பம் வந்து அதுல வந்து பொருத்தப்படலை அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ கவாச் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா, ஒரு பாதுகாப்பு, ஒரு பெட்டக மாதிரி, ஒரு எப்படி சொல்றது, ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்பம், ஒரு முக்கியமான ஒரு மிஷின் மாதிரி. இந்த மிஷின் வந்து எப்படின்னா, ஒரு ட்ரெயின் போகுது, இந்த ஒரு ட்ரெயினுக்குன்னா சிக்னல்ஸ் இது பண்ணும். ஸோ இதனாலதான் வந்து இந்த கவாஜ் அப்படிங்கிறது இருக்கு. போன தடவை நடந்துச்சுல, ஒடிசாவில் நடந்துச்சுல, ஸோ இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறப்ப வந்து கவாஜி தொழில்நுட்பம் வந்து அந்த ஒரு மிஷின் வந்து, அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த தொழில்நுட்பம் வந்து இல்லை, அதுல வந்து இல்லை, இன்னும் ஏற்படுத்தல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த தப்பு வந்து போன ஆக்சிடென்ட்லேயே வந்து தெரிஞ்சிடுச்சு. அதை மறுபடியும் வந்து எதுக்கு திரும்பியும் திருத்தாம மறுபடியும் அதை திருத்தலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. மறுபடியும் இந்த ஆக்சிடென்ட்ல வந்து பார்க்கும்போது இந்த கவாச் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் வந்து ஏற்படுத்தாத ஒன்று தான் வந்து பெரிய ஒரு தப்பா இருக்கு அப்படின்னு வந்து அந்த அதிகாரி சொல்லிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறதுனால வந்து இது வந்து பெரிய உயிர் சேதத்தோட போணுச்சு. ஸோ இப்போ அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போனவங்க மட்டும்தான் இறந்து போனாங்க. இதே வந்து ஒரு ஏரோப்ளைன், இப்போ வந்து இந்தியாவிலேருந்து போகிற ஒரு ஏர்பிளைன் வேணும், பாகிஸ்தானில் உள்ள ஒரு ஏர்பிளைனை போய் மோதிடுச்சுன்னா ஒரு பயங்கரமான ஒரு போரே உருவாகும். இதனால வந்து உலகமே வந்து தம்பிச்சு போயிருக்கும், பயங்கரமான ஒரு போர் உருவாகும். சாரி, இவ்வளவு அந்த ஏர்பிளைனை பார்க்கும்போது ஒரு பாதுகாப்பான ஒரு இதை தான் செயல்பட்டு இருக்காங்க. ஆனால் ஏன் வந்து ரயில்வேல அப்படி கொண்டு வரல? இப்ப ரயில்வேல வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு அன்றாட வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து ஏர்பிளைன் அப்படி கிடையாது. ரொம்பவும் பணக்காரவங்க, ஒரு ரிச்சஸ்ட் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, ஒரு பிஸ்னஸ் பண்றவங்க, இவங்க தான் வந்து அது மாதிரி இதை வந்து அந்த ஏர்பிளைனை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெளிநாட்டுக்கு போறவங்க அவங்களோட யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து அந்த ஏர்பிளைன்ல வந்து என்னன்னா ரொம்பவும் ஒரு பாதுகாப்பான ஒரு சேஃப்டியான ஒரு விஷயத்தை தான் கைப்பிடி வச்சிருப்பாங்க. ஆனா வந்து ரயில்வேல அப்படி கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு இது நடந்தது. இன்னும் மீட்பு பணி இதுதான் இருந்திருக்காங்க. அதுல வந்து மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆக்சிடென்ட் நடந்த அடுத்த செகண்ட் வந்து ஒரு போர் நடந்ததுக்கு அப்புறம் எப்படி நாங்க மீட்பு பணி ஏற்படுத்தோம், அது மாதிரி மீட்பு பணி ஏற்படுத்திட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இன்னும் 15 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னும் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லல. ஆனா இறந்தவங்களுக்கு 2 லட்சம் அப்படிதான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னன்னு பார்க்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆக்சிடென்ட் பத்தி, இது யார் மேல தப்பு இருக்கு, இதை திருத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, இந்த ஆக்சிடென்ட் நினைச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எப்போதும் இடைவெளி இல்லாம நம்ம வந்து தொடர்ந்து தகவல்ல இருந்துகிட்டே இருப்போம். ஓகே.